கூட்டணியினுடைய தொகுதிகளை அறிவித்திருக்கின்றார் கூட்டணி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எங்கள் கூட்டணி ஒரு பலமான கூட்டணி, வெற்றி கூட்டணி, ஒரு மெகா கூட்டணி. இந்த கூட்டணியில் அத்துணை தலைவர்களும் இன்று ஒருமித்த கருத்துடன் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த தேர்தலை நாங்கள் அணுகிறோம். இதில் எங்களுக்கு பலமான தொகுதியில் நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அதே நேரத்தில் சில பலமான தொகுதி கூட்டணிக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். ஏன்னா இது இந்த கூட்டணி, இது எங்கள் நோக்கம் இந்த மோசமான திமுகவை அகற்ற வேண்டும். அதுதான் எங்களுடைய ஒருமித்த கருத்து, ஒருமித்த நோக்கம். அதுக்காக தான் கூட்டணியிலே நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம். இந்த இப்படி ஒரு மோசமான ஒரு ஆட்சி தமிழ்நாடு பார்த்தது கிடையாது. அதாவது ஒரு முதலமைச்சர் தன் மாநிலத்தில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியவில்லை என்றால் அந்த பொறுப்பில் இருப்பதற்கு அவர் தகுதியற்றவர். அவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர். ஒரு முதலமைச்சர் அந்த மாநிலத்தில் உள்ள பெண்கள், குழந்தைகள், அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியவில்லை என்றால் ஆட்சி எதுக்கு உங்களுக்கு? எதுக்கு இந்த பொறுப்பு? எதுக்கு இந்த பதவி? அதுக்கு மீண்டும் உங்களுக்கு எதுக்கு தேர்தல்? அவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்கிறது. பாலியல் வன்கொடுமையில் செய்து கொலை செய்கின்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. பெண்களை, குழந்தைகளையும், ஊழல், கஞ்சா, மது, இப்படி எல்லாம் தலைமுறையை நாசப்படுத்திட்டு இருக்கிற திமுக. எல்லா துறைகளிலும் லஞ்சம், ஊழல், திவால் ஆயிடுச்சு தமிழ்நாடு. கடன் வாங்கி திவால் ஆயிடுச்சு. சமூக நீதியை குழி தோண்டி புதைத்த திமுக ஆட்சி. பிறகு என்னத்தையும் நீங்க ஓட்டு கேட்பீங்க? எதை வச்சு நீங்க ஓட்டு கேட்க போறீங்க? அதே போன்று எங்கள் கூட்டணி பலமான கூட்டணி, எந்த பிரச்சனையும் கிடையாது. சுமூகமான முறையில் எங்கள் கூட்டணி அமைந்திருக்கிறது. ஆனால் திமுகவில் எவ்வளோ குழப்பங்கள் இருக்கு. கம்யூனிஸ்ட் பார்த்தீங்க, நம்ம 2 கம்யூனிஸ்டும் போய் என்ன பண்ணாங்க உங்களுக்கு பார்த்தீங்க. விசிகே பார்த்தீங்க, வைகோ அவர்கள் எவ்வளோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் குழப்பம் தான் இருக்கு. அதனால் அந்த வகையில் நாங்கள் எல்லாம் நல்ல ஒரு கூட்டணி அமைச்சிருக்கின்றோம், வெற்றி கூட்டணி அமைத்திருக்கின்றோம். இந்த தேர்தலில் நிச்சயமாக குறைந்தது 200 தொகுதிகள் நாங்கள் வெற்றி பெறுவோம். அது நம்பிக்கையாக இருக்கின்றோம். முக்கியமாக தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள், பெற்றோர்கள், அரசு ஊழியர்கள், தொழிலாளர்கள், இளைஞர்கள், மீனவர்கள், மாணவர்கள் போன்ற அனைத்து துறைகள் சார்ந்தவர்களும், பாட்டாளி வர்க்கமும் திமுகவை எதிர்த்து வாக்களித்து எங்களுக்கு ஆதரவாக வாக்களிப்பார் என்ற நம்பிக்கை. அறிவிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். நிச்சயமா 18 தொகுதியிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். நாங்கள் மட்டுமல்ல, எங்க அதிமுக தலைமையிலான கூட்டணி கிட்டத்தட்ட 210 தொகுதியில் நான் வெற்றி பெறுவோம். அதை பத்தி எனக்கு தெரியாது. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு மாநிலங்களவை தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு மாநிலங்களவை தொகுதி கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற தொகுதிக்கு நிகரானது. இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட 24 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற ஒரு சூழல். அப்படின்னு கணக்கெடுச்சிங்களா? எதிர்கொள்ள போறோம். நாங்கள் மக்கள் துணையோடு நிச்சயமாக எதிர்கொள்வோம். தொடர்ச்சியான பல சம்பவங்கள் திமுக பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய அறிக்கைகள் வெளிவந்துட்டு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா வெற்றி வாய்ப்புக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். இன்னைக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், 2 வயது குழந்தையிலிருந்து 60 வயது பெண்கள் வரையிலும் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை, கஞ்சா, போதைப்பொருள் கடத்தல் போன்ற பல்வேறு மக்களுக்கு எதிரான ஒரு அரசு, மக்களுக்கு ஒரு எதிரான அரசு. நிச்சயமாக மக்கள் வாக்களிப்பார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா சார்? இந்த 27 தொகுதியை வாங்கி மகிழ்ச்சியா இருக்கு.
இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டணி தொகுதிகள் குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அமமுகவிற்கு சைதாப்பேட்டை, பூந்தமல்லி, மடத்துக்குளம் போன்ற 11 தொகுதிகளானது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் பாமகவிற்கு 18 தொகுதிகளும், அமமுகவிற்கு 11, தமாகவிற்கு 5 தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒட்டன்சத்திரம், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர் போன்ற தொகுதிகள், கும்பகோணம் போன்ற தொகுதிகளும் தற்பொழுது ஜி.கே. வாசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தமாகவிற்கு ராஜபாளையம் ஒரு தொகுதியும் வழங்கப்பட்டிருப்பதை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த தொகுதி பங்கீட்டை தொடர்ந்து தற்பொழுது திமுக மீது அதிருப்தி அலை தமிழகம் முழுவதும் வீசிக்கொண்டிருக்கிறது. எதிர்மறை வாக்கு அதிகரித்து கொண்டு போகிறது. எங்களது கூட்டணி அதனை சாதகமாக பயன்படுத்தி மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து அனைத்து தொகுதிகளிலும் வெல்வதற்கான நல்ல களப்பணியை செய்து வெற்றி பெறுவோம். பாஜக என்டிஏ கூட்டணியிலே இந்த முறை தாமரை சின்னத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. 2 சின்னமும் தமிழகத்துடைய முதன்மை சின்னம், வெற்றி சின்னம், ஏன் மக்களிடம் பிரபலமான சின்னம். இந்தியாவினுடைய பிரபலமான சின்னமே தாமரை சின்னம் தான். அதே போல் இரட்டையிலையும் பிரபலமான சின்னம். அதை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஒரே கூட்டணி, சின்னங்களை பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கு செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சிக்கான ஒரு அங்கீகாரம் இருந்தா தனிச்சின்னத்தில் போட்டியிட்டாதானே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். தனிச்சின்னத்திலே போட்டியிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம், எண்ணம். சென்ற பாராளுமன்ற தேர்தலில் கூட 3 தொகுதிகள் எங்களுடைய சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட்டோம். எங்களுக்கு தேர்தல் ஆணையம் எங்களுடைய கோரிக்கையை முறையாக இன்னும் பரிசீலனை செய்ய முடியாத காரணத்தின் அடிப்படையிலே தான் நாங்கள் வேறு சின்னத்திலே போட்டியிடக்கூடிய கட்டாயத்திலே இருக்கிறோம். இல்லை என்றால் சைக்கிள் சின்னத்திலே நாங்கள் உறுதியாக போட்டியிடுவோம். இல்ல எல்லா தொகுதியுமே வெற்றி கூட்டணி தான். அதனால எல்லாருக்கும் வெற்றி தான். இல்ல 27 என்று வரும்பொழுது எல்லா மாவட்டங்களிலும் வரணும் இல்லையா? அதனாலதான் எதுவுமே குறை என்று சொல்ல எல்லா இடங்களும் நம்மளோட இடங்கள் தான். நீங்க எந்த தொகுதியில போட்டி? இல்ல அது என்ன என் கட்சி சொல்ற இடங்கள போட்டி போடுவேன். சரிங்களா? ரவிச்சந்திரன். கூட்டணி என்று வரும்பொழுது நாங்கள் சில அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சு தான் ஆகணும். அதனால 27 தொகுதியில் நாங்கள் எந்தெந்த அளவிற்கு எங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளோ அதுவும் கிடைத்திருக்கிறது. கூட்டணி என்று வரும்பொழுது எல்லாமே வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் தான். இல்லை 27 என்று வரும்பொழுது எல்லா மாவட்டங்களிலும் வரணும் இல்லையா? அதனால தான் எதுவுமே குறை என்று சொல்ல எல்லா இடங்களும் நம்மளோட இடங்கள் தான். நீங்க எந்த தொகுதியில போட்டி? இல்ல அது என்ன என் கட்சி சொல்ற இடங்கள போட்டி போடுவேன். சரிங்களா? ரவிச்சந்திரன், மாவட்ட செயலாளர், காளிமுத்தண்ணன் தம்பி.